வாங்க இன்றைக்கி கும்பகோணம் கடப்பா சாம்பார் பார்க்கலாங்க எப்படி வைக்கிறதுன்னு. நான் 100 கிராம் பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் ஒன்றா போட்டிருக்கேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பருப்போடு ஒன்றா 2 பச்சை மிளகா 3 தக்காளி போட்டுக்கோங்க. குக்கர் விசில் போட்டு மூடிடலாம். தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 10 முந்திரி, சோம்பு 1/2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன். இப்போ நைஸாக அரைச்சாச்சிங்க. குறகுறப்பாக இல்லாமல் நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுங்க. ஆயில் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. ரெண்டு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கும் பருப்பும் ஒன்று அதிகமாக மசிச்சிக்கலாங்க. வெங்காயம் வெந்துருச்சுங்க. இப்போ மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கும் பருப்பும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போது 2 கொதி வந்தோடனே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிடலாங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. வாங்க கடப்பா சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.